இப்போது அமெரிக்காவின் கைதி. ஆனால் இதற்கு முன் அவர் வெனிசுலா நாட்டின் அதிபர். சாதாரண ஓட்டுநராக தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய நிக்கோலஸ் மதுரோ எப்படி வெனிசுலா நாட்டின் அதிபர் ஆனார்? இது சாத்தியமானது எப்படி? விரிவாக பார்க்கலாம் இந்த காணொளியில். 1962ஆம் ஆண்டு வெனிசுலா தலைநகர் கராகஸில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் நிக்கோலஸ் மதுரோ. அவர் சிறு வயதில் ராக் இசைக்குழு ஒன்றில் கிட்டார் வாசிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். நிக்கோலஸின் தந்தை தொழிற்சங்க தலைவராக இருந்தார். அவரது தந்தையை பார்த்து வளர்ந்து வந்த மதுரோவுக்கு அரசியல் ஆர்வம் துளிர்ந்தது. பின்னர் பேருந்து ஓட்டுநராக தனது வாழ்க்கையை தொடங்கிய நிக்கோலஸ் மதுரோ படிப்படியாக உயர்ந்து போக்குவரத்து துறையின் தொழிற்சங்க தலைவர் ஆனார். அதனைத் தொடர்ந்து அரசியலில் தீவிரமாக இறங்கினார். 1990ஆம் ஆண்டுகளில் வெனிசுலாவின் முன்னாள் அதிபர் சாவேஸின் தீவிர ஆதரவாளராக வலம் வந்தார் நிக்கோலஸ் மதுரோ. இதையடுத்து முன்னாள் அதிபர் சாவேஸின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சாவேஸ். பின்னர் சாவேஸை விடுதலை செய்ய கோரி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை கையில் எடுத்தார் நிக்கோலஸ் மதுரோ. பின்னர் சிறையில் இருந்து வெளியே வந்த சாவேஸ் 1999ஆம் ஆண்டு மீண்டும் அதிபர் ஆனார். அப்போது நிக்கோலஸ் மதுரோ தேசிய சட்டம் இயற்றும் மன்றத்திற்குள் காலடி எடுத்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து படிப்படியாக உயர்ந்து சபாநாயகர் ஆனார். பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆனார். அது மட்டும் இன்றி துணை அதிபராக உயர்ந்தார் நிக்கோலஸ் மதுரோ. சர்வதேச அரங்கில் இடதுசாரிகளின் முக்கிய முகமாக அறியப்பட்டு வந்த வெனிசுலா நாட்டின் அதிபர் சாவேஸ் நிக்கோலஸ் மதுரோவை தனது அரசியல் வாரிசாக அறிவித்தார். இதையடுத்து சாவேஸ் மரணமடைந்தார். பின்னர் 2013ஆம் ஆண்டு வெனிசுலாவின் அதிபரானார் நிக்கோலஸ் மதுரோ. நிக்கோலஸ் ஆட்சியில் வெனிசுலா கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியது. மதுரோ பொறுப்பேற்ற நாளில் இருந்தே அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே மோதல் போக்கு தொடங்கியது. இதனால் அதிபர் தேர்தலில் மதுரோ வெற்றி பெற்றது செல்லாது என அமெரிக்கா குற்றம் சாட்டியது. வெனிசுலாவில் இருந்து கரிபியன் கடல் வழியாக அமெரிக்காவுக்குள் போதைப் பொருள் அதிக அளவு கடத்தப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியது அமெரிக்கா. அது மட்டும் இன்றி வெனிசுலா அதிபரின் நிர்வாகம் சரியில்லாததால் ஏராளமான வெனிசுலா மக்கள் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவி வருவதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டி வந்தது. நிக்கோலஸ் மதுரோ நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என எச்சரிக்கை விடுத்து வந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில்தான் சில தினங்களுக்கு முன்பு வெனிசுலா அதிபரை அமெரிக்க டெல்டா படையினர் அவரது வீட்டுக்குள் புகுந்து சிறைப்பிடித்து சென்றது அமெரிக்க படை.